ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா TH17 CW அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் கிரைன் யூஸ் பண்ணி தான் மொபைல் கிரைன் வருது. சாரி கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அட்டாக் வச்சு தான் பார்க்க போகிறோம். ட்ராகன் அட்டாக் வந்து எல்லா ஹீரோஸும் நம்மளுக்கு CW இருந்தால் தான் 3 ஸ்டார் எடுக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா TH16 மேக்ஸும் TH17 அப்கிரேடிங் வெர்ஷனில் இருக்குது. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்சியை வச்சு நம்ம வந்து எப்போயுமே இன்வெசிபிள் ஸ்பெல் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வச்சுருக்காங்க. சிஜி பேரக்ஸ் வச்சுருக்காப்புல. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம கிளான் கேஸ்ட்லேருந்து மெட்டீரியல் இறக்கிறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஒரு இடத்துல மேக்ஸிமம் பாருங்கள் வந்து மேக்ஸ், அதாவது 5th லெவல் ஆர்சி இருந்ததுனாவே வந்து உங்களுக்கு பாதி இதை எடுத்துருது உங்களுக்கு. ஓகேங்களா? இவர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெல் ஆர்சியை வச்சே கொண்டு வந்திருக்காரு. மொத்த பேஸும் ஆர்சியை வச்சே க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்துருக்காரு. பட் மொத்த பேஸும் ஆர்சியை வச்சே க்ளோஸ் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லாமே மேக்ஸில் இருக்கணும். மீன்ஸ் ஹீரோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனு, இவர் யூஸ் பண்ணுற பலூன் எல்லாமே அப்படி மேக்ஸில் இருந்தால் தான் உங்களுக்கு 3 ஸ்டார் எடுக்கிறது ஈஸி. மற்றபடி ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேனல் ஓப்பன் பண்ணி அந்த கேனல் வழியாக போகணும். இல்லைனா உங்களுக்கு வந்து ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ராகனோட லைஃப்பை சேவ் பண்ணுறது, இன்னொரு விஷயம் ட்ராகனோட பாத்தை செட் பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் கேனல் உருவாகிறதுக்கு அந்த சைடில் இருக்கிற சேஃபஸ்ட் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா மினியை வச்சு தூக்குறாப்பில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தே தெரியும். இது ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஈஸியாக உங்களுக்கு வந்து மினியனோ அப்படி இல்லாட்டி பேபி ட்ராகன் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹீரோஸையாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் கொடுக்கறதுக்காக, இந்த இடத்துல மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளான் பேரிகேஸ் இறக்கிருக்காரு. கிளான் பேரக்ஸ் இறக்கணுன்னே உள்ளே இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். பட் ஸ்லோவாக தான் வெளில வரும். வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 16th பேஸ். பட் இவர்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் இருக்கிறதுனால இவர் ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டார். இருந்தாலும் லாஸ்ட்டு 25 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு த்ரில்லாக தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் அது கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுத்துடலாம், ஈஸி தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. மேபி என்ன ஆச்சு அப்படின்னா ட்ராகனை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணும். கண்டிப்பாக 2 ஸ்டார் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். பட் எனிவே இந்த பேஸ் வந்து இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷனாக செஞ்சு விட்டுங்க. அடுத்தது ரிஷி ராயல் அவருடைய அட்டாக் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். அவருடைய பேஸனோட அட்டாக் ஸ்டேட்டஸ் தான் இது. வந்து TH15 வால், TH16 டிஃபென்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா TH17 டவுன் ஹால் அப்கிரேடிங் ப்ராசஸில் இருக்கிற மெத்தடு. இவர் 3 o'clock இல்லாட்டி 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இறக்கிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்தமாரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே வந்து ஹோல் பேஸையும் நம்ம பார்க்கணும். இவர் வந்து 2 மெயின் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாரு ஆர்சியோடைய. ஒன்று வந்து எலக்ட்ரோ பூட், இன்னொன்று வந்து ஏரோ. ஸோ இந்த ஏரோ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெயினாக வந்து உங்களுக்கு இன்வெசிபிள் ஸ்பெல் தேவை இல்லை. பட் என்ன நம்ம நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி இன்வெசிபிள் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்டோனர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? கிளானுடைய இது சப்போர்ட்டிங்கில் வரும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனர் தான், பலூன் ஸ்டோர் தான் ஸ்டோனர் பலூன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்சியை மேக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஆர்சினா ராயல் சேலஞ்சர் மேக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க 3 ஸ்டார் எடுக்கிறது பிளான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு, அப்புறம் கான்ஃபிடண்ட்டாக 2 ஸ்டார் எடுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் CWல யூஸ் பண்ணுறாங்க. புதுசாக நான் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நானும் இதே தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். எல்லாருமே இந்த இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ச்சர் குயின் இறக்கி விட்டு ஆர்ச்சர் குயின் ஃபுல்லாகவே ஜெயிண்ட் ஏற மூலியமாக ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் மெயினான இதே வந்து இறக்கல. பட் என்ன பாதி பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தோன்னா 6 o'clock 7 o'clock ஏரியாவில் வந்து ஃபுல் பேஸே இறக்கி விட்றாப்புல. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரெகுலர் பேஸ். பட் பார்த்தீங்களா இவர் செஞ்ச ஒரு மிஸ்டேக் என்னென்னா பாருங்கள், ஏர் ஸ்வீப்பரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏர் ஸ்வீப்பரை மிஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு பாருங்கள். மெயின் கோருக்கு வந்து நம்ம ட்ராகன் போகாது, அதோட அட்டாக் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே மேக்ஸில் இருக்கிறதுனால இவர் வந்து 3 ஸ்டார் எடுக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதே வந்து இவர் மேக்ஸ் இல்லை, 16க்கு ஈக்குவலாக இவருடைய ட்ரூப்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் 3 ஸ்டார் எடுக்கிறது. பட் ட்ரூப்ஸ் மேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து 12 வரைக்கும் இல்லை, மேக்ஸிமம் 12 மேக்ஸ் எடுக்கிறது கஷ்டம். பட் ஆனால் 11 மேக்ஸ் எடுத்துடலாம் ஈஸியாக மீன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கலாம். எல்லா ஸ்ட்ராட்டஜிலும் எடுக்கிறது அதுவும் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகனை இறக்கிருக்காப்புல. ஸோ எலக்ட்ரோ ட்ராகனா ஒரு சேஃப்க்கு இறக்கிருக்காப்புல. ஓகேங்களா? ஸோ கடைசி வரைக்கும் ஆசையை உயிரோடைய வச்சு ஓட்டிடலான்னு பார்த்துருக்காப்புல. உயிரோடைய எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல எப்படின்னா ரிவைவ் ஸ்பெல் வச்சு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து இந்த ஆர்மியோடைய டீட்டெயில்ஸ்.
ஃபுல்லாக பார்த்துங்க. ஸ்பெல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி இது ட்ராகன் ரைடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இது கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வல்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஐஸ் கோலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் எப்படி நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிறதுக்கானது தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு டெய்லி எல்லா வீடியோவும் போடணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. ஓகே, இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வேறு எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ஃபஸ்ட்டு அடித்தவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அவரும் வந்து ரேர் பாருங்கள், எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காப்புல, எப்படி அடிச்சிருக்காப்புலன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கான ஸ்பீடு கொடுத்துக்கிறேன், ஏன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் TH18 எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி 2 ஸ்டார் தான் எடுக்க முடியும். எலக்ட்ரோ ட்ராகன்லாம் நம்மளாம் 2 ஸ்டார் தான் ஆல்மோஸ்ட். ஸோ 12 o'clock வந்து 50 நம்ம ஆர்சி எல்லாருமே ஆர்சி இன்விசிபிள் ஸ்பெல்லு அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிலே பாதி பேஸ் கிளியர் ஆயிடுது. ஓகேங்களா? அந்த பாதி பேஸ் கிளியர். அண்ட் இது இன்னொரு விஷயம், ஆர்சி வந்து நம்ம ஹீரோஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டாருன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ ஆகிடும். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து கார்டியனுடைய அட்டாக்காக பாருங்கள், மாஸ் அட்டாக்காக இருக்குது. எலக்ட்ரோ ட்ராகனை நம்பினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்னை பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரோ ட்ராகனை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாது. அது மாதிரி ஏர் ஸ்வீப்பர் மூலியமாக எலக்ட்ரோ ட்ராகன் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இங்கே இதுலேருந்து என்ன பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஏர் ஸ்வீப்பரும் எலக்ட்ரோ ட்ராகனும் வந்து போகும்போது ஏர் ஸ்வீப்பர் வின் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா மற்ற டிஃபென்ஸ்லாம் முடிச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தட். 3 ஸ்டார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணால். ஸோ இதே எப்படி ஃபெயில் ஆகிருக்காருன்னு பாருங்கள். 1 ஸ்டார் தான் எடுத்திருக்காரு ஸோ எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணி. சேம் ஆர்சி யூஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரோ இது லைட்டிங் ஸ்பெல்லை வச்சு ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்க கூட சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணியிருக்காரு. ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணினாலுமே எலக்ட்ரோ ட்ராகன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யாது. ஸோ பார்த்துங்க, அவரால் 1 ஸ்டார் 50% தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்தமாரி ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எலக்ட்ரோ ட்ராகனோ இல்லை ட்ராகன் அட்டாக்கோ போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபெயில் பண்ணுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹை நீங்கள் ட்ரூப்ஸ் வச்சுட்டு லோ டிஹெச் அடிச்சிடலாம் ஈஸியாக. பட் லோ டிஹெச் இது ஈக்குவல் டிஹெச் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எலக்ட்ரோ ட்ராகனை நீங்கள் நம்புனீங்கன்னு வச்சிங்களேன், சில இடங்களில் அது வின் பண்ணிடும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இப்படி போனால் இப்படி போகும்னு சொல்லிட்டு. ஏர் ஸ்வீப்பரு முக்கியமாக பிரச்சனை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எல்லோரும் கொண்டு வரணும். பட் எனக்கு என்ன பொறுத்தவரைன்னா கண்டிப்பாக 1 ஸ்டார் கிடச்சிடும். நீங்கள் எந்த இதுக்கு பண்ணீங்கன்னா ட்ராகன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக 1 ஸ்டார், அதுக்கு கீழே போகாது. வார் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 ஸ்டார் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேறு ஒரு 2 ஸ்டார் எடுக்கிறது கூட ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்தமாரி பிரச்சனைலாம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கூடிய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம லைவ் செக்ஷன் நம்மளுக்கு இருக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைவ் செக்ஷனுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நோட் பண்ணிக்கிங்க. ஸோ என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க, அது எப்படி உங்களுக்கு போணுச்சு இந்த CWL கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எங்களுடைய கிளானில் இருந்து நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய நாலேஜ்க்காக தான். ஓகேவா? ஓகே, பை பாய்.